தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்திய நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை முன்வைப்பார். இந்த நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியின் மீது காங்கிரஸ் ஒரு ஒட்டுண்ணி பாராசைட் என்ற ஒரு விமர்சனத்தை, அந்த ஒட்டுண்ணி என்ற அந்த சொல்லுக்கு பெயர் போகிக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ், அது பிரதமரனுடைய குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் விதமாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேர்தலினுடைய சமயங்களிலும் காங்கிரஸ் அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறதா என்கிற ஒரு மாபெரும் ஒரு கேள்வியை தான் இருந்து எழுப்ப தோன்றுகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்து சலசலப்புகள், தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் முன்வைத்துக் கொண்டே இருந்தார்கள். டெல்லி தலைமை அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. மாநில தலைமையோ அதற்கு பெரிதாக செவிசாய்த்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எந்த ஒரு துரிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவே தொடர்ந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. டெல்லியிலே நேற்றைய தினம் நடந்தது. எல்லா புதிய நியமனம் செய்யப்பட்ட மாவட்ட தலைவர்கள் எல்லாம் அறிமுகம் கூட்டத்தில் தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அதே போல திரு ராகுல் காந்தி ஆகியோர் மத்தியிலே அவர்கள் எல்லாம் அறிமுகமானார்கள். அறிமுகமானதோடு மட்டுமல்லாமல் கருத்தும் அவர்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தமிழகத்தில் இப்ப தேர்தல் வர இருக்கிறது, புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? யாருடன் நாம் கூட்டணி சென்றால் இந்த கட்சியை வலுப்படுத்த முடியும், எதிர்காலத்திற்கு நமக்கு நல்லது என்ற கேட்ட கேள்விக்கு, மத்திய தலைமை கேட்ட கேள்விக்கு தமிழகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் கூறிய பதில், நாம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு செல்லலாம் என்று ஒருமித்த கருத்தோடு எல்லா மாவட்ட தலைவர்களும் கூறியிருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நாம் கிடைக்க பெற்றிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதற்கு ராகுல் காந்தி அவர்கள், நான் இதை பற்றி நிச்சயமாக சிந்திக்கிறேன் என்று அவரும் அந்த கருத்தை ஆமோதிக்கும் விதமாக அந்த நிர்வாகிகள் மத்தியிலே பதிலை கூறியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த நம்முடைய தமிழ் சார்பாக எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவலை ஹைகமாண்ட் மீட்டிங் நடந்துச்சு. எம்எல்ஏக்கள், முன்னாள் தலைவர்கள், எம்பிக்கள் அடங்கிய அந்த மீட்டிங் சம்பந்தமாக என்ன நடந்தது, எக்ஸ்க்ளூசிவான தகவல், யாரும் எந்த ஊடகமும் பிரேக் பண்ணாத ஒரு தகவலை நாம தமிழ் நியூஸ் வாயிலாக நாம் கூறினோம். என்ன நடந்தது? அப்போ ராகுல் காந்தி தங்களுடைய ஒவ்வொரு நிர்வாகிகள் மத்தியிலும் கருத்தை கேட்டார். சரி, ஓகே, எத்தனை தொகுதி வரை நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நாம் கேட்டு பெறலாம் என்ற கருத்தை அவர் கேட்டார். ஒவ்வொருவர் தங்களுடைய விருப்பப்படி அந்த எண்ணிக்கையை குறிப்பிட்டார்கள். ஓகே, இப்போ அதுவும் நம்ம சரி வராத பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நாம் கேட்கக்கூடிய தொகுதிகள் அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன முடிவெடுக்கலாம் என்று கேட்டவுடன் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தான் எழுந்து கூறினார் அல்லவா, இந்த மாதிரி தாவேக்காவுடன் செல்வதற்கு நம்முடைய நிர்வாகிகள் பலர் விருப்பம் தெரிவிக்கின்றார்கள், எனக்கு அது பற்றி பெரிதாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை என்று ராகுல் காந்தி அப்போதே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கருத்தை கூறிவிட்டார். குறிப்பாக அவர் ஒருவேளை இந்த தேர்தலில் தோல்வி அடைந்து சினிமா துறைக்கு மீண்டும் சென்று விட்டால் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்ன, எதிர்காலம் என்ன, இதில் அவர் சினிமாவுக்கு போக மாட்டார் என்று நீங்கள் உத்தரவாதம் தர தயாரா என்று ராகுல் காந்தி அவர்கள் அப்பொழுது முன்மொழிந்தார். ஒரு அமைதி, சாந்தமான ஒரு சூழ்நிலை தான் அங்கு நிலவியது. பிறகு சர்ச்சைக்குரிய கருத்துக்களையோ ட்வீட்டுகளையோ பொதுவெளியில் வைக்கக்கூடாது என்று மத்திய தலைமை அறிவுறுத்தியது. அதை மீறியும் இங்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வழக்கம் போல தங்களுடைய இந்த கான்ட்ரவர்ஷியலான அந்த ட்வீட்டுகளையும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் பொதுவெளியிலே வைத்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. இன்று வரை தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சரியாக பேசிக்கொண்டு வருகிறார். அவர் எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்களையோ, எந்த ஒரு இந்த கூட்டணிக்கு பாதகம் ஏற்படும் விதத்திலேயோ அவர் செயல்படுவதில்லை. மாறாக அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அம்மையார் ஜோதிமணி போன்றவர்கள், திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு போர்ஸாக உருவெடுத்து விட்டது, அது அடுத்த ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய சக்தி ஆயிடுச்சு, அப்படியா இப்படியான்னு சொல்லி தொடர்ந்து இப்படிப்பட்ட எரிச்சலூட்டும், திமுகவுக்கு எரிச்சலூட்டும் கருத்துக்களையே அவர்கள் கூறி கொண்டு வந்தார்கள். அது இன்றைய தினம் அதனுடைய எக்ஸ்ட்ரீமை தொட்டிருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்கு எழ தோன்றுகிறது. இந்தியா டுடே பிரபல ஒரு ஊடகம், அந்த ஊடகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்க போகிறார். அந்த பேட்டியில
பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொண்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உரைக்கிறார். அதில் கூறப்பட்டது, கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் சாத்தியமா? திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் பொழுது கூட்டணியில் நீங்கள் பங்கு தருவீர்களா? ஆட்சியில் பங்கு தருவீர்களா என்ற கேள்வி அங்கு எழுப்பப்பட்டது. அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். கூட்டணி ஆட்சி என்பது தமிழக மண்ணை பொறுத்தவரையில் அது எடுபடாத ஒன்று அப்படின்னு அவர் தெளிவுபடுத்திட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது இந்த ரிப்ளைக்குன்னே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பாரு போல திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். இவர் அந்த பேச்சை முடிச்சு தொலைக்காட்சியில வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. டெலிகாஸ்ட் ஆன மறு செகண்டே மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் ஒன்று போடுறார். 2006 மற்றும் 11ஆம் ஆண்டு காலத்தில் இப்படி மைனாரிட்டி ஆட்சியை தான் திமுக நடத்தி கொண்டு வந்தது. அப்போது காங்கிரஸ் தன்னுடைய உரிமையை கேட்டு பெற தவறிவிட்டது, தவறிழித்து விட்டது. இது ஒரு கட்சி ஆட்சியா அல்லது கூட்டணி ஆட்சியா என்று வரும் தேர்தலில் மக்கள் முடிவு செய்வார்கள் என்று அப்பட்டமாக திமுகவுக்கு எதிராக இந்த கூட்டணியை களங்கம் ஏற்படுத்தும் விதமாக ஒரு ட்வீட்டை, கருத்தை திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இப்படி போடுகிறார். அப்போ என்ன நிலைமையில இருப்பாங்க திமுக? இப்ப நீங்க வந்து தொடர்ந்து சீண்டி கொண்டே இருக்கிறீர்கள். தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்தையே நீங்க வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. திமுகவை சிறுமைப்படுத்தும் நோக்கிலேயே வந்து உங்களுடைய தலைவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ மத்திய தலைமையினுடைய அங்கீகாரத்தோடு தான், அவர்களுடைய ஊக்கத்தோடு தான் இப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் நினைத்தால் முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆனால் அவர்கள் இதை ஊக்குவிக்கிறார்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே அப்ப இதன் மூலம் எழ தோன்றுகிறது. இப்போ ஒரு வேலை வச்சுக்கிடுவோம். தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் கட்சி ஒரு கணிசமான தொகுதிகளை பெற்று வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர்களோடு அவர் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியை சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது என்று சொன்னால் தொகுதிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கலாம். உங்களுக்கு என்ன வேணாலும் பல பலன்கள் நிறைய கிடைக்கலாம். உங்களுக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் போடலாம். நீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான வசதிகள்லாம் கிடைக்கும். ஆனால் தேசிய அளவில் பார்க்கும் பொழுது உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? தொடர்ந்து சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதை தூக்கி நிறுத்தியதில் பெரும் பங்காற்றியவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். 10 ஆண்டுகளில் கடந்த 2014 முதல் 2024ஆம் ஆண்டு வரை எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை கூட இழந்தது காங்கிரஸ் கட்சி. 54 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட பெற முடியாத நிலையில் இருந்த காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகள் தான் இந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கி சுமந்து இந்த அளவிற்காவது ஒரு எழுந்து நிற்கக்கூடிய அளவிற்காவது ஆக்கியதை நீங்கள் மறுப்பீர்களா? இப்ப தாவேகாவுடன் நீங்கள் சென்றால் பிரதான ஒரு உங்களுடன் இருக்கக்கூடிய பார்ட்னராக இருக்கக்கூடிய திமுக ஒருவேளை விலகியது என்று சொன்னால், மார்க் மை வேர்ட்ஸ், கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா வரக்கூடிய 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே 350 முதல் 400 இடங்கள் அவர்கள் எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலை 400 பார் என்று அவர்கள் கூறினார்களோ அந்த 400 பாரை நிச்சயமாக அவர்கள் அடைவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இங்கிருந்து சாலிடா உங்களுக்கு 40 தொகுதிகள் காங்கிரசிற்கு செல்கிறது. காங்கிரஸ் மற்றும் அதனோட கூட்டணி கட்சிகளுக்கு. அப்போ நாடாளுமன்றத்தில் நீங்க ஒரு இஷ்யூவை நீங்க கையில எடுக்கிறீங்கன்னா கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உறுதுணை கிடைக்கிறது அல்லவா? அப்போ ஒரு தேசிய கட்சி எப்படி கணக்கு போட வேண்டும்? உங்கள் கட்சியை வளர்க்க வேண்டுமா? நிச்சயமாக வளருங்கள். தமிழர்களுடைய உணர்வுகளை நீங்கள் மதியுங்கள். தமிழர்களுக்கு என்ன தேவை அந்த இஷ்யூ பேஸ நீங்களும் எடுத்துட்டு போங்க. பாஜகவில் மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்தாரு. 3 ஆண்டு காலத்துல அது மத்திய தலைமையினுடைய மத்திய அரசினுடைய அந்த பணபலம் இன்னும் பல விஷயங்கள் அவருக்கு இருந்தாலும் கூட பரபரப்பாக தன்னை சுற்றி அவர் அரசியலை சுடல வைத்தார் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு அரசியலை நீங்கள் தமிழ் மக்களுடைய உணர்வை புரிந்து நீங்க அரசியல் செய்யுங்க. தமிழ் மக்களுக்காக இருந்து நீங்க தமிழர்களுடைய உரிமைக்காக நீங்க வந்து போராடுங்க. அப்போ அதையெல்லாம் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் செய்யவில்லை. மாறாக திமுக எங்களுக்கு வழங்க வேண்டும், அதிக இடங்களை வழங்க வேண்டும் என்று கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி தானே இதன் மூலம் எழ தோன்றுகிறது. இப்போ டிவிகேவோட காங்கிரஸ் போயிடுச்சுன்னு வச்சுப்போம். போயிடுச்சுன்னா
திமுக சும்மா இருக்குமா காங்கிரஸ? இப்போ காங்கிரஸ் திமுகவை விமர்சனம் பண்ணும். இப்ப திமுகவும் விமர்சனம் பண்ணும் இல்லையா காங்கிரஸ்? அப்போ அவர்கள் பெரும் பட்டியலை போடுவார்கள். நானே பல திமுகவினரிடம் பேசிய பொழுது, அ இது இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் பொதுவெளியில முன்வைக்கிறாங்க. கூட்டணியே கடைசியில அமைந்தாலும் தலைவர்கள் மேடையில் ஏறி நின்று அவர்கள் தங்களுடைய இரு கரங்களை உயர்த்தி அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு படம் காட்டி விடுவார்கள். தொண்டர்களாகிய நாங்கள் தானே பணிபுரிய வேண்டும், நாங்கள் தானே காங்கிரசாரை வெற்றி பெற செய்ய வேண்டும், எங்களுடைய உழைப்பு தானே அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ ஆக்குகிறார்கள் மக்கள். அப்போ திமுக தானே நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ அந்த கூட்டணியே அமைந்தாலும் தொண்டர்கள் மத்தியிலே ஜெல் ஆகுமா அப்படிங்கிற ஒரு மாபெரும் கேள்வி இந்த தருணத்திலே வைக்கப்படுகிறது. பல காங்கிரசாரும் தங்களுடைய குமுறல்களை வெளிப்படுத்துகிறார்கள். திமுகவை விட்டால் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு பெரும் பின்னடைவை காங்கிரஸ் சந்திக்குமே, ஏற்கனவே தொடர்ந்து சரிவை நோக்கி சந்தித்துக் கொண்டிருக்கிறதே காங்கிரஸ் கட்சி என்கிற கருத்தை காங்கிரஸில் உள்ள பல தொண்டர்கள் தங்களுடைய கருத்தாக மனக்குமுறல்களாக வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ திமுக கண்டிப்பா உங்களை அடிக்க ஆரம்பிக்கும் காங்கிரஸ். அப்போ நீங்க ஒரு பார்ட்னரை நீங்க விளக்குறது மட்டுமல்ல, நீங்க வெளியேறினது மட்டுமல்ல, மாறாக எதிர்ப்பையும் சம்பாதிக்கிறீர்கள். ஒரு எதிரியையும் நீங்கள் கூடுதலாக உங்களோட லிஸ்ட்ல நீங்க போட்டுக்கிறீங்க. அப்ப அவங்க என்ன விமர்சனம் வைப்பாங்க? திமுக இந்த தமிழகத்தில் பாஜக இந்த மண்ணிற்கு செய்த துரோகத்தை விடவும் இந்த இந்திய திருநாட்டிற்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் இந்த தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் காங்கிரஸ் செய்த துரோகம் தான் மிக பெரும் துரோகம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் பிரச்சாரம் செய்ய முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் நீங்கள் செய்த அட்டூழியங்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள், எத்தனை முறை ஆட்சியை கவிழ்த்தீர்கள். இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 2 முறை கவிழ்க்கப்பட்டது. ஒரு முறை எமர்ஜென்சி, மற்றொரு முறை ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலையின் போது. ஆட்சியை இழந்தவர்கள். அப்படிப்பட்ட நெருக்கடி காலகட்டத்தில் கூட, எமர்ஜென்சியில் கூட, அதன் பிறகு கூட இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆதரவு கொடுத்தவர் கலைஞர். அப்போ உங்களுடைய நீங்கள் செய்த தமிழினத்திற்கு எதிராக செய்த விஷயங்கள் அப்ப அவங்களும் பட்டியல் போடுவாங்களே. அப்போ காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச இருப்பு கூட தமிழ் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்படாதா? இப்போ 18 எம்எல்ஏக்கள் இருக்கீங்க. இந்த 18 எம்எல்ஏக்களும் முடிஞ்சு போச்சு. இருக்கக்கூடிய சொற்ப வாக்கு வங்கிகளும் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க பட்டியல் போடுவாங்கல்ல, நீட் தேர்வு யாரால் வந்தது? இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் வந்தது. நீட் தேர்வு தமிழகத்தில் எக்ஸம்ஷன்ங்கிற ரீதியில வந்தது. இப்போ பிஜேபி ஆட்சி வந்த உடனே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த நீட்டுக்கு வருவதற்கான காரணம் நீங்கள தான் இருந்தீங்க. இந்தி திணிப்பு, நம்ம பராசக்தி படத்துல உங்களை தானே மறைமுகமா சாடிச்சு. அப்ப இந்த இந்தி திணிப்பு விவகாரத்திலும் ஒவ்வொரு பிராந்திய மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு தேசிய இன மொழிகளுக்கும் எதிராக காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்தில் செயல்பட்டதை அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். இப்படிப்பட்ட மண், மொழி, மானம் இவை எல்லாத்திற்கும் எதிரானது காங்கிரஸ் கட்சி என்று அவர்களால் முழங்க முடியும் நிச்சயமாக. அதே போல கல்வி கண்கரன் லிஸ்டுக்கு போச்சு, பொதுப்பட்டியலுக்கு போச்சு. யாருடைய ஆட்சி காலத்தில்? இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான், இதே இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். அப்போ அவங்க நிறைய போடுவாங்க. ஈழப்படுகொலை, மாபெரும் படுகொலை, ஈழப்படுகொலை 2009ஆம் ஆண்டு. ஈவன் என்னுடைய கோரிக்கைகள்லாம் என்னன்னா, என்னை போன்றவர்களுடைய பார்வையெல்லாம் என்னன்னா, 2009ஆம் ஆண்டு ஈழப்படுகொலையின் போது அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள், நான் இந்த மத்திய அரசை கொடுத்த ஆதரவை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று அவர் அறிவித்திருக்க வேண்டும். ஆட்சியை கலைத்துக் கொண்டு போகிறார்கள். மாநிலத்தில் 96 எம்எல்ஏக்கள் மட்டும் இருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்திருந்தாலும் மக்கள் உங்களுக்கு பெருமழையாக ஆதரவு கொடுத்திருப்பார்கள். பெரிய சிம்பத்தி வேவே திமுக மீது உண்டாகி இருக்கும். அந்த தவறை இழைத்து விட்டதோ என்கிற எண்ணம் எங்களை போன்றவர்களெல்லாம் நிச்சயமாக உண்டு. அப்படி எத்தனையோ இடிச்சொல்களை காங்கிரஸ் செய்த மாபெரும் வரலாற்று பிழைகளை, துரோகங்களை திமுகவும் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களால் தானே ஏற்பட்டது. அப்ப இதெல்லாம் தூக்கி போடுவாங்க. நீங்க என்னென்னலாம் அதிகார துஷ்பிரயோகம் செய்தீர்கள், எத்தனை மாநிலத்தின் இந்த ஆட்சியை நீங்க கவிழ்த்தீங்க. அதே போல பிஎம்எல்ஏ ஆக்ட், இப்போ பாஜக என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு பிஎம்எல்ஏ ஆக்டை வச்சு. அந்த பிஎம்எல்ஏ ஆக்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ்.
இது மாதிரி 370 குத்துயிரும் கொலையுருமாக ஆக்கியது. இந்த காஷ்மீரிலே சிறப்பு அந்தஸ்து கொடுத்தார்களே, இப்பொழுது காஷ்மீருக்காக ராகுல் காந்தி கூக்குரல் இடுகிறாரே, அந்த காஷ்மீருக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ். 370 வழங்கியது. அந்த 370 ஒன்றுமே இல்லாத அளவுக்கு சின்ன பின்னமாக ஆக்கி அதை அபாலிஷ் செய்து விட்டார் நரேந்திர மோடி அவர்கள். அதை சுக்கு நூறாக நுறுக்கியவர்கள் காங்கிரஸ் கட்சி. இதை நான் சொல்லவில்லை. ராஜ்யசபாவிலே மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இந்த 370 அபாலிஷ் செய்த பிறகு அவர் உரை நிகழ்த்துகிறார். வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த உரை. ஒவ்வொரு தமிழனும் அந்த உரையை கேட்க வேண்டும். 370 குத்துயிரும் கொலையுருமாய் ஆக்கியது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து கொண்டே அப்போது அந்த காலகட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் முழங்கினார் ராஜ்யசபாவிலே. அப்படிப்பட்ட பெரும் பெரும் இந்திய திருநாட்டிற்கு துரோகங்களை இழைத்தது காங்கிரஸ் கட்சி. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் பொதுவெளியில் முன்வைக்க முடியாதா? அவர்கள் வைக்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? தொடர்ந்து நிச்சயமாக வைப்பார்கள். காங்கிரஸ் இவ்வாறெல்லாம் செய்தது. பாபரி மசூதி அந்த இடிக்கப்பட்டதும் மத்தியில் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் தான். உங்களுடைய ஆட்சி தான் மத்தியில் இருந்தது. மாநிலத்தில் பாஜக ஆட்சி இருந்தாலும் மத்தியில் நீங்கள் நினைத்திருந்தால் எடுத்திருக்க முடியாது. ஆனாலும் நீங்களும் துணை போனீர்கள் என்று வரலாறு முழுக்க காங்கிரஸ் மாநில கட்சிகளை எப்படி அழிக்க துடித்தது, எப்படியெல்லாம் மாநில உரிமைகளை பறித்தது என்பது போன்ற பல உதாரணங்கள். அதனால்தான் தமிழகத்தில் காங்கிரஸால் ஒரு லெவலுக்கு மேல ஏற உங்களால வளர முடியல. அப்ப இந்த மண்ணினுடைய தன்மையை புரிந்து கொள்ளாத இந்த கட்சி இனி வரக்கூடிய காலங்களில் அதை புரிந்து செயல்படுமா? இப்போது 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து செல்கிறார்கள். அப்போ இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை விட்டு நீங்கள் விலகி செல்கிறீர்கள் என்று சொன்னால், ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிப்பாக அரவணைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் தான் இருக்கிறார். அவர் யாரையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு வெளியேற்றக்கூடிய நபர் அல்ல. மாறாக நீங்கள் அதை மீறி நீங்கள் வெளியேறுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வெளியேறலாம். ஆனால் இங்கு எப்படி நீங்க திமுகவை விட்டு வெளியேறினீர்களோ, நாளை உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் உங்களை கூட்டணியில் வைத்துக் கொண்டிருப்பார் என்பது என்ன உத்தரவாதம்? ஜார்க்கண்டிலே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஹேமந்த் சோரன் அவர்கள் உங்களை சுமந்து கொண்டிருப்பார் என்று என்ன நிச்சயம்? பீகாரிலே கூட்டணி பகிர்வு எந்த அளவுக்கு அந்த லட்சணத்தை பார்த்தோமே. 12 தொகுதிகள்ல ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிலே அந்த ஜார்க்கண்ட் ஆளக்கூடிய அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்திலே காங்கிரஸ் அந்த ஆட்சியிலே பங்கு கொள்கிறது. ஆனால் பீகார்ல அவங்க இடம் கேட்கும் பொழுது இடமும் அவங்களுக்கு கொடுக்கல. கூட்டணி இங்க ஆர்ஜேடி காங்கிரஸுக்குமே பரஸ்பரமான ஒரு பேச்சுவார்த்தை முடிந்து சுமூகமாக தீர்வு கிடைக்காம 12 தொகுதிகள இலவசமாக தாரை வார்த்தார்கள் பாஜகவுக்கு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ட்ராக் ரெக்கார்டை, ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை திமுக எப்படி அணுகும்? ஆகையினாலே வரக்கூடிய காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி இந்த தமிழ் மண்ணுக்கும் இந்த தமிழ் உரிமைக்கும் நம்முடைய இந்த கலாச்சாரத்திற்கு ஏதுவாக தமிழ்நாடு மட்டுமல்லாது ஒவ்வொரு பிராந்தியத்தினுடைய தன்மையையும் உணர்ந்து அந்தந்த மாநிலத்திற்கு உரிமை கோரும் விதமாக அவர்களுடைய செயல்பாடுகளை அமைப்பார்கள் என்று சொன்னால் காங்கிரசுக்கு நிச்சயம் எதிர்காலம் உண்டு. இல்லை என்றால் பாரத பிரதமர் அவர்கள் கூறுவது போல காங்கிரஸ் முக்து பாரத் என்ற அந்தஸ்தை தான் நீங்கள் அடைவீர்கள் என்பதை கூறி தொடர்ந்து பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு தமிழ் நியூஸை நீங்க தொடர்ந்து ஆதரவு தாருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.